இதுதான் உன் விதி, இதுதான் விதின்னு. ஆனால் பையன் பக்கத்துலேயே இருந்துட்டா பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பையனுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லை. என்னடா சாமி, நான் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், உன் பையனை வெளியே வச்சிடும். உடம்பு சரியில்லாமல் வெளியே பிரித்து வை, இல்லைன்னா நீ படாபாடு விட்டுருவேண்ணா. அதே மாதிரி இவரு கடனாகி கடையை பூட்டிட்டு வீட்டு விட்டு ஓடி போயிடலாம். 2 பேர் நிலைமை வந்து புருஷன் முன்னாடி பிரச்சனையாகி கையை தூக்க முடியாமல் போய் கடைவாசலையே சுடுகாட்டு சாம்பல் செய்வனை வந்து சிக்கி கடைசி நேரத்தில் வந்து அம்மாட்ட காளி பூஜையில் வந்து கருக்குழி விட்டுறாங்க. அன்னைக்கு பிரச்சனையாகி இவர் வீட்டு விட்டு கோச்சிட்டு போயிட்டார். நான் ஃபோன் பண்ணி வேறு ஃபோன் பண்ணி நைட்டில் பிடிக்கிறேன். பிடிச்சி பேசி கூப்பிட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு கேட்பேன். ஓம் சக்தி. உங்கள் பேர் ஊர் சொல்லி பேசுங்க. நேர் நகருங்க. எந்த ஒரு கோயம்புத்தூர் நேர் நகர்னா? சித்ரா ஏர்போர்ட் நேர் நகருங்க. கருப்புக்கோழி ஏற்றின அன்றைக்கே எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் நல்லபடியாக. உங்கள் பேர் ஊர், என்ன பிரச்சனைக்கு வந்தீங்க? கடை பிரச்சனைக்கு, கடன் பிரச்சனை. கடையில் வியாபாரம் எல்லாமே விட்டு போச்சு. சுத்தமாக எந்த இது பண்ண முடியாமல் இந்த இடத்துக்கு வந்தேன். சரி, ஒரு நம்பிக்கையில் சரி நாகசக்தியம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற நான் நம்பிக்கையில் வந்தேன். வந்ததுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்க. நல்ல முறையாக எல்லாம் குறிச்சி சொல்லி எல்லாம் நல்லபடியாக பண்ணிவிட்டு எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து கடை வியாபாரம் எப்படி இருக்குது? கடை வியாபாரம் இன்றைக்கி நான் ஸ்டாப்பில் போயிட்டுருக்கு. ஸ்டாப்பில் போயிட்டுருக்கு. ஸ்டாப்பில் போயிட்டு வாழையில கடையும் பழக்கடையும் ரெண்டுமே 100 ரூபா வியாபாரம் இல்லைங்க. 100 ரூபா கூட வியாபாரம் இல்லை. கையில் இங்கே வர்றப்போ கையில் காசே இல்லாத தான் வந்தாங்க. அது சொல்லவே முடியாது. அந்த ஒரு கண்டிஷனில் பையனை பிரித்து வச்சிங்களா? பிரித்து தான் வச்சுருக்கேன். பையப்பா தள்ளி இருக்கு. அப்படிங்க ஒரு 2 தெரு இங்கேருந்து ஒரு 2 தெரு தள்ளி தனியாக வச்சுட்டாங்க. நேரங்காலம் தான். இப்போ கை வலி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஒரு மருந்து கொடுத்தா இன்னைக்கு சுத்தமாக இந்த கையை தூக்குவாங்களா? கையை தூக்கலாம். இதுக்கு முன்னாடி தூக்க முடியாமல் இருக்கு. கையை தூக்க முடியாது. கண்டுபிடிச்சேன். கடை வாசலில் யார் செஞ்சு போட்டான்னு கண்டுபிடிச்சேன். சொன்னனால சொன்னீங்க. கண்டிப்பாக சொன்னீங்க. அதே ஆள் தாங்க. அதில் என்ன மாற்றம் இல்லை. இந்த மாதிரி யாருன்னு கண்டுபிடிச்சோங்க. இவங்க தான் இருந்து காப்பாற்றி விடுறாங்க. அப்போது 100 ரூபாய் கூட இல்லாமல் வந்தவருக்கு இன்னைக்கு எவ்வளோ வியாபாரம் எடுக்குது? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. டெய்லி 3000 4000 வரைக்கும் போயிட்டுருக்கு. லாபமா? லாபமே ஒரு 3000 லாபம் கிடைக்கிது. அப்போ இன்னும் முன்னேறி வந்துடுவேன். ஓம் சக்தி. நான் பக்தர்களே, நீங்கள் மை கொடுக்குற